நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னென்ன பிரச்சனை முடிஞ்சதா? இப்போதைக்கு முடிஞ்சது. என்னென்ன இப்படி சொல்ற? இல்லம்மா, நீ சரவணனு ஒவ்வொரு அடவி சண்டை போடுறப்ப இனி இவங்க சேரவே மாட்டாங்கன்னு தோணு. ஆனா டக்குன்னு சேர்ந்துக்குவீங்க. நீங்க பாசமா இருக்கிறப்ப உங்க 2 பேத்துக்குள்ள சண்டையே வராதுன்னு தோணு. அப்புறம் டக்குன்னு சண்டை வர. அப்ப எல்லாம் எனக்கு ஒன்றும் புரியலப்பா. இப்ப அனுபவிச்சு பாக்குறப்பதான் என்னன்னு புரியுது. வாங்கப்பா. என்ன? ஒன்றும் இல்லைண்ணே, சும்மாதான். சாரிண்ணே. எதுக்கு? இல்லைண்ணே, எங்களால் தேவையில்லாம அன்னைக்கும் உனக்கும் சண்டை வந்துடுச்சுல்ல. சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. இல்லைண்ணே, அக்காவும் அதுக்கு தான் சத்தம் போட்டுச்சு. அண்ணே, நானே உன்கிட்ட சாரி கேட்கணும்னு நினைச்சேன். என்னம்மா அது, ஒரே மன்னிப்பு வரமாவில் இருக்கு? இல்லண்ணே, சௌந்தர்யா என் நாத்தனாரா இருந்தப்போ நான் சண்டை போட்டது ஓகே. இப்போ அவ என் அண்ணி. அண்ணிக்கிட்ட சண்டை போடுறது தப்பு தானே? ஆமாண்ணே, நாங்கெல்லாம் அண்ணியை உங்ககிட்ட போட்டு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அண்ணி ஆசையா வச்சிருந்த மாலையை பிச்சது எங்க தப்பு? யாருக்கா இருந்தாலும் கோபம் வரதானே செய்யும். அண்ணி சமாதானம் ஆயிடுச்சாண்ணே? ஒரு மாதிரி சமாதானம் பண்ணியாச்சு. நாங்க வேணா சாரி கேட்கட்டுமா? சாரி எல்லாம் கேட்க வேணாம். போய் போல நல்லபடியா பேசுங்க, எல்லாம் சரியாயிரும். அண்ணே, நாங்க ஏதோ அவசரப்பட்டா கூட நீ தானே பொறுமையா இருக்கணும். எங்களுக்காக எப்போ நீ அண்ணியை விட்டு கொடுக்க கூடாது. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ இன்னொரு தடவை எங்களுக்காக அன்னிக்கிட்ட சண்டை போட்டா அன்னைக்கு எங்க மேலதான் வெறுப்பு வரும். என்ன எல்லாருமே ரொம்ப ஓவரா அன்னிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாண்ணே, எங்களுக்கு இருக்கிறது ஒரே அண்ணன் அண்ணிதான். அம்மாவுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு மூத்த பொம்பளை ஆள். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அண்ணியை நாங்களும் விட்டு கொடுக்க மாட்டோம், நீயும் விட்டு கொடுக்க கூடாது. அண்ணன் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க யோசிக்கிறீங்க, நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு அண்ணன் யோசிக்கிறேன். இந்த அன்பை மட்டும் அவ புரிஞ்சுக்கிட்டா யாருக்கு எந்த பிரச்சனையுமே வராது. எங்களால உங்க 2 பேருக்கும் சண்டை வந்துச்சுன்றத நினைச்சப்போ ரொம்ப சங்கடமா இருந்துச்சுன்னு. உங்களுக்கு புரியலப்பா. நீங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு நான் மனசுக்குள்ளே வச்சிருந்தா தான் அது பெரிய பிரச்சனை. என்ன அவட்ட நான் கேட்கணும்னு நினைச்சனோ அதை நான் அவட்ட கேட்டேன். இப்போ அவளுக்கு தெரிஞ்சிருக்கேன் நான் யாருண்டு. அதெல்லாம் சரியா வருண்டா, விடுங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், எப்பயுமே அன்னைக்கிட்ட எதையுமே மறக்காதீங்க. சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் போதே சில விஷயங்களை தெளிவா பேசுறது ரொம்ப நல்லது. நான் பண்றது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல, ஆனா உண்மை இதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்புறம் தான் அவ. உங்களுக்கு அப்படி இல்லாம இருக்கலாம், அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு அப்படித்தான். இதெல்லாம் பிளான் பண்ணி வர்றது இல்லடா, தன்னால வர்றது. சரி விடுங்க, திரும்ப திரும்ப இதை பத்தி பேசிட்டு இருக்க வேணாம். இப்ப அம்மா வேணுமா அப்பா வேணுமாடா, எப்படிப்பா பதில் சொல்றது? 2மே நம்மளுக்கு வேணும் தானே. உங்களை தொலைச்சாதான் அவரோட அன்பு கிடைக்கும்டா. அந்த அன்பே எனக்கு தேவையில்லை. அதைத்தான் அவளுக்கு நான் புரிய வைக்கணும்னு நினைச்சேன், புரிய வச்சாச்சு. பிரச்சனை முடிஞ்சது. நீங்க எதை பத்தி யோசிக்காம சந்தோஷம் இருங்கடா. ஹலோ, ஆமா, இந்த வர்றேன். உங்க அண்ணி தான், போய் என்னன்னு பாட்டு வந்துடுறேன். பாத்தீங்களா அண்ணன் என்ன பேசிட்டு போச்சுன்னு? நாம தான் கொஞ்சம் பொறுமையா இருந்து அண்ணனுக்கு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தாம இருக்கணும். புரியுதுக்கா. அத்தை சௌந்தர்யாவால எந்த பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, அண்ணனுக்கு தெரிய வேணாம். எப்படிடா இருக்கு? அல்லது மீனாட்சி, நிஜமாவே நல்லா இருக்காடா? சான்ஸே இல்ல, சூப்பரா இருக்குது. இந்த புடவை நான் பார்த்ததே இல்ல. அண்ணன் வாங்கிட்டு வந்தது. பரவாயில்லையே, அந்த ராஜ்கிரனுக்குள்ள இப்படி ஒரு ரசனக்காரன் இருக்கானா? டேய், சூப்பரா செலக்ட் பண்ணுண்டா புடவை எல்லாம். இல்ல மீனாட்சி, மாடர்னாவும் செலக்ட் பண்ணிருக்கானே, குட்டு. நாளைக்கு இதை தான் கட்ட போறேன். நாளைக்கு என்ன? நாளைக்கு வேலைக்கு போறேன்ல. ஓ, புடவை நல்லா இருக்கு, ஆனா ஆபீஸுக்கு கட்டுற டைப் இல்ல. அப்படியா? ஆமா மீனாட்சி, கொஞ்சம் ஜிகி ஜிகின்னு ஃபிளாஷியா இல்ல? இல்லையே. இந்த மெரூன் கலர்லாம் வேஸ்ட். எனக்கு இன்னும் அப்படி ஒன்றும் பெருசா தெரியல.
இது சூப்பரா இருக்க. இது உங்க அம்மா புடவை. அம்மா இவ்ளோ பியூட்டிஃபுல்லான புடவைலாம் கட்டுறாங்களா? கவலைப்படாத மீனாட்சி, அம்மா கிட்ட கேட்டு எப்படியாச்சும் இந்த புடவை உனக்கு வாங்கி தரேன். இத மட்டும் நீ கட்டிட்டு போனேன்னு வையே, அவ்வளவுதான் செத்தானுங்க. டேய் நடிக்காதடா. என்ன ஒரு கிழவியாக்கி ஆபீஸ்க்கு அனுப்பணும்னு நினைக்கிற அதானே? நான் அழகா ஆபீஸ்க்கு போக கூடாது. இப்ப எதுக்கு நீ அழகா ஆபீஸ் போன? ஓஹோ, உன் பொண்டாட்டி உன் கண்ணுக்கு மட்டும்தான் அழகா தெரியணும், மத்தவங்களுக்கு அழகா இருக்க கூடாது. மத்தவங்களுக்கு எதுக்கு அழகா இருக்கணும்? நீ என்ன தாஜ்மஹாலா எல்லாரும் உன்னை பார்த்து பாராட்டி பக்கத்துல நின்று போட்டோ எடுத்துக்கிறதுக்கு? டேய் முட்டாள், அழகா இருக்கிறது ஒரு பொண்ணுக்கு நம்பிக்கை கொடுக்கும்டா. ரொம்ப தப்பு மீனாட்சி, ரொம்ப தப்பு. நம்ம நாடு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற பெரிய பிரச்சனையே இதான். வெளிநாட்டுக்காரங்க அவனுக்கு தயாரிக்கிற லிப்ஸ்டிக்கு, சோப்பு, சீப்பு, கிரீமு இதெல்லாம் விற்கிறதுக்கு அழகுதான் கான்ஃபிடன்ஸ்னு ஒரு தப்பான பிலாசபியை எடுத்து சொல்லிட்டு இருக்கானுங்க. உன்ன மாதிரி ஒரு அறிவாளி இதை போய் சொல்லலாமா? என்னடா, நான் அசிங்கமா ஆபீஸ்க்கு போகணும் அவ்வளவுதானே? அப்படி இல்ல, ஆபீஸ்க்காக எக்ஸ்ட்ராவா ஒரு அழகை ஏத்த வேணாம்னு சொல்றேன். இது பொது நலம் கிடையாது, சுயநலம்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ சொல்றது நியாயம்தான், விட்டுடலாம். என்னடா வாசமா போக கூடாதுன்னு சொல்றியா? அப்படி இல்ல, சொல்லு. இல்ல கொஞ்சமா அடிச்சுக்க. ஏசி ரூம்ல வாசனை கும்முன்னு தூக்கும். யாமினிலாம் ஷோ பண்ணிட்டு போனான்னு வச்சுக்க, அப்புறம் ஒரு 3 மணி நேரத்துக்கு நான் ஷோ பண்ணும்போது யாமினி வாசனை இருந்துகிட்டே இருக்கும் அந்த ரூம்ல. ஓ அப்படியா? இல்ல மீனாட்சி, ஒருத்தரை பார்க்காம இருக்கலாம், பேசாம இருக்கலாம். ஆனா அவங்க வாசனை பிடிக்காம மூக்க பிடிச்சிட்டு எப்படி மீனாட்சி இருக்க முடியும்? காரணம் வேணும். மாதுளம் பழம் போல் சிவந்திருக்கும் உன் இதழ்களை உதட்டு சாயம் போட்டு மறைக்காதே பெண்ணே. லிப்ஸ்டிக் போடக்கூடாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடவுளே லிப்ஸ்டிக் போட்டுதானே உன்னை அனுப்பியிருக்கான், வேணாமே. பெண்ணே, சொல்ல சொல்ல ஏன் பதற? இந்த கூர்வால் கண்களை மையிட்டு தீட்டாதே, பாவம் காளையர்கள் பிழைத்து போகட்டும். வேற? பெண்ணே, அந்த தாலியை வெளியிலிட்டு செல். ஏண்டா? அது தாலி அல்ல, நான் உனக்கு போட்ட வேலி என்று சில கருப்பு ஆடுகளுக்கு தெரியட்டும். கண்மை போடக்கூடாது, லிப்ஸ்டிக் போடக்கூடாது, நல்ல புடவை கட்டக்கூடாது. நீ எனக்கு போட்டிருக்கிற லைசன்ஸ கழுத்துக்கு வெளியே தொங்க விடணும். வேற என்ன? இல்ல, நெத்தில பெருசா திருநீரு. திருநீர் எதுக்கு? MSV மாதிரி ஃபுல்லா நெத்தியில சந்தனம் பூசிக்கிறேன். சூப்பரா இருக்குமே. ஒரு ரூபாய் சைஸுக்கு போட்டு வைக்கட்டுமா? திடீர்னு உடுக்க சத்தம் கேட்டா எந்திரிச்சு ஆடுவா நானு. என்ன மீனாட்சி? என்ன நொன்ன மீனாட்சி? இல்லடி, இப்படிலாம் இருந்தா பாதுகாப்புன்னு 4 விஷயத்த எடுத்து சொன்னேன். வேற என்ன எடுத்துக்க, வேணா விட்டுரு. இதெல்லாம் பண்ணா என் அழகு மறைஞ்சிரும்னு நினைக்கிறியா? அப்படி இல்ல. டேய், என்னடா பிரச்சனை உனக்கு? என் பிரச்சனை உனக்குலாம் புரியாது, அபிஷேக் பச்சனுக்கு தான் புரியும். ஏண்டா? ஒரு உலக அழகிக்கு புருஷனா இருக்கிற மாதிரி ஒரு டார்ச்சர், அதெல்லாம் வெளில சொல்ல முடியாது மீனாட்சி. டேய், என்ன வெறும் அழகு பொருளா மட்டும் பார்க்காதடா, எனக்குள்ள இருக்கிற மத்த விஷயங்களையும் பாருடா. மீனாட்சி, சும்மா விளையாட்டு சொன்னேன்டி. உனக்கு எது கம்ஃபர்டபுளோ அப்படியே ஆபீஸ் போ. நீ ஒரு அழகியாவே போ. அப்படியா? ஆமா. உள்ள அழுகிறேன், வெளிய சிரிக்கிறேன், நல்ல வேஷந்தான் எடுத்து வாங்குறேன். சரவணா, அந்த பாட்டு சத்தம் எனக்கும் கேக்குது. கேட்டுருச்சா? உன் டென்ஷனை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணட்டுமா? என்ன பண்ண போற? நான் நாளைக்கு ஆபீஸ்க்கு எப்படி போக போறேன் தெரியுமா? எப்படி? டட்டடாய். ஒன்னும் பிரச்சனை இல்லையே, இத நான் போட்டுட்டு போலாம்ல? என்னடா அசிங்கமா இருக்கா? இல்ல மீனாட்சி, ரொம்ப அழகா இருக்குடி. ஏ போடு, நல்லாதான் இருக்கு.
ஃபோன் மட்டும் வருது. ஹலோ, நான் தான்டா. எங்க இருக்க? ஆபீஸ் போயிட்டு இருக்கேன். கிளம்பிட்டியா? ஆமாடா. நான் டிராப் பண்றேன்னு சொன்னேன்ல. நைட்டு ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிட்டு டயர்டா தூங்கிட்டு இருந்தேன். டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு கிளம்பிட்டேன். என்னடா பேச்சே காணோம்? ஒன்றும் இல்லை. கோமா? இல்லை, கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? சரி, நீ எப்போ ஆபீஸ் போற? மதியானம் ஆயிடும். ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்ல மாட்டியா? அத போறதுக்கு முன்னாடி கேட்கணும். போயிட்டே கேட்கறவங்களாம் ஆல் தி பெஸ்ட் சொல்ல முடியாது. சரவணா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஆல் தி பெஸ்ட் சொல்லுடா. நல்லபடியா போயிட்டு வா. வச்சுறேன். கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில. பாய் பாய். இவளை போல இரு. ஏய், வேலைக்கு போறேன்ட்டு போன என்னாச்சு? உனக்கு என்ன? நீ கிளம்பி போ. மீனாச்சு, என்னடியாச்சு? டேய், ஒரு ஆல் தி பெஸ்ட் சொன்னியா? அது இல்ல மீனாச்சு. ஒரு ஆல் தி பெஸ்ட் சொன்னியா நீ? ராசாத்தி, அத்தான் ஆல் தி பெஸ்ட் சொல்லன்றதுக்காக ஆபீஸ்ல திருப்பி வந்துட்டியா? கைய கொடுமா. மனிதர் உணர்ந்து கொள்ள இவ மனித மனைவியே அல்ல, அதையும் தாண்டி தெய்வமானவள், தெய்வமானவள், தெய்வமானவள். என் கோவத்தை கலராத, மரியாதை கிளம்பி போ. மீனாட்சி, ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். மா, நானே உன் ஆபீஸ்ல டிராப் பண்றேன். எந்த ஆபீஸ்ல? உன்னோட ஆபீஸ்ல தான். எதுக்கு? வேலை பார்க்கறதுக்குடி. ஆமா, அங்க வேலை வச்சுக்கிட்டு வாசல்லயே வெயிட் பண்றாங்க. நான் போய் வேலை பார்க்கறதுக்கு. ஏன், என்னாச்சு? டேய், வேண்டாம். என்னன்னு சொல்லுடி. அப்பாவோட ஃப்ரெண்ட் ஆபீஸ் தானே? ஆமா. உன் பேர் என்னன்னு மட்டும் கேட்டு வேலை கொடுத்த ஆபீஸ் தானே? ஆமா. அங்க என்ன பிரச்சனை வந்துட போகுது? ஒரு பிரச்சனையும் இல்ல, வேலை இல்லைன்னு மட்டும் சொல்லிட்டாங்க. மீனாட்சி, மீனாட்சி, டேய் டேய், நடிக்காதடா. மீனாட்சி, ஏன் இந்த சந்தோஷமான விஷயம், ஐம் சாரி, துக்கமான விஷயம் நடந்தது நான் தெரிஞ்சுக்கலாமா? அதான் உனக்கே தெரியுமே. என்ன தெரியும்? டேய், அவர் சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? அம்மா, நீ என் ஃப்ரெண்டோட மருமக, அதனால பெருசா உனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு பார்க்கல. பெரிய பெரிய கேள்வி கேட்டு உன்னை சங்கடப்படுத்தல. நல்ல சம்பளத்தோட ஒரு வேலையை கொடுத்தேன். ஆனா சொன்ன டயத்துக்கு வேலைக்கு வந்து சேரணுங்கிற அக்கறை கூட உனக்கு இல்லையேன்னு கேட்டாரு. ஓ, என்ன பதில் சொல்றது? அதான் தலை தீபாவளி அது இதுன்னு சொன்னேன். அந்த கேவலமான பதில நானும் சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? பரவாயில்லம்மா, அடுத்தது தலை கிறிஸ்மஸ் வரும், தலை நியூ இயர் வரும், தலை பொங்கல் வரும், தலை ரம்ஜான் வரும், தலை பிள்ளையார் சதுர்த்தி வரும். அதெல்லாம் கொண்டாடிட்டு ஃப்ரீயா இருக்கிறப்ப வந்து வேலையில சேருன்னு சொன்னாரு. அப்படியே சொன்னாரு? இதை விட கேவலமா சொன்னாரு. அவர் சொன்னதோட சாராம்சம் இது மட்டும்தான். அப்ப வேலை கிடைக்கல. போயிடுச்சா? போயிடுச்சு. போயிடுச்சு? ஆமா. கன்ஃபார்ம் தானே? ரொம்ப கன்ஃபார்ம். டவுட்டே வேணாம், நீ சிரிக்கலாம். சந்தோஷத்தையும் துக்கத்தையும் எப்பவும் அடக்க கூடாதுடா, வெளிய கொட்டிடணும். கொட்டு. மீனாட்சி, பர்மிஷன் வாங்கி தான் சிரிக்கிற. நீ கோவப்பட கூடாது. மாட்டேன். சரி. God is great. மீனாட்சி, பாத்தியா, உன்னை ஒரு இன்டர்வியூ வர வச்சு வேலையும் கொடுத்து நல்ல சம்பளமும் கொடுத்து சப்பையா ஒரு காரணத்தை சொல்லி அந்த வேலையை உங்ககிட்ட இருந்து தட்டி பறிச்சாம் பாரு கடவுளே. ஐயோ, தட்டி பறிச்சது கடவுள் இல்லடா, என் கணவன். மீனாட்சி, நான் மனசுக்குள்ள நினைச்சேன், நீ ஆல் தி பெஸ்ட் சொல்லியிருந்தா வேலையில எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சேன். ஆனா நீ சொல்லல. என்னடி, உனக்கு வேலை கிடைக்காம போனதுக்கு நான் ஆல் தி பெஸ்ட் சொல்லாதான் காரணம் சொல்லுவ போல? ஆமாடா, அப்படிதான் சொல்லுவேன். அதான் காரணம். நீ ஆல் தி பெஸ்ட் சொல்லியிருந்தா எனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கும். மீனாட்சி, நீ அடுத்த வேலைக்கு போகும்போது முன்னாடியே நான் ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுறேன்.
ஆனா அடுத்த வேலையை அவசரப்படி தேடாத. அந்த பெரியவர் சொன்ன மாதிரி தலை பொங்கல், தலை ரம்ஜான் முடிச்சிட்டு நம்ம தேடிக்கலாம். ம்? குன்றத்திலே சரவணனுக்கு கொண்டாட்டம், அங்க வேலை போன மீனாட்சிக்க திண்டாட்டம் திண்டாட்டம். குன்றத்திலே சரவணனுக்கு கொண்டாட்டம், அங்க வேலை போன மீனாட்சிக்கு திண்டாட்டம் திண்டாட்டம். அப்பா கந்தா, கடம்பா, கதிர்வேலா, உன் கருணையோ கருணை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஃபோன் வேற. என்ன? மீனாட்சி, பேசாத. இல்ல மீனாட்சி, என்ன தனியா விடு. நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும். நான் சொல்றத கொஞ்சம் கேள. எதையும் நான் கேட்க தயாரா இல்ல. என்ன தனியா விடு. எனக்கு வேலை போனதும் உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கா? அப்படி இல்லடி. அப்படிதான், எனக்கு தெரியும். சத்தியமா அப்படி இல்லடி. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். என்னடி இப்படி அநியாயமா பழி போடுற? ஒரு விஷயம் பண்றப்பவே இவ்ளோ தூரம் வெறுப்பா நெகட்டிவா ஒருத்தன் யோசிச்சா அது எப்படி நடக்கும்? நடக்கும். எப்படி நடக்கும்? நடக்கும். யாம் இருக்க பயமேன், சரவணன் இருக்க பயமேன். பயமே இல்ல, அதான் பயமே. மீனாட்சி, போலாம். எங்க? காலையில போனப்ப வேலை இல்லைன்னானுங்களே, இப்போ ஓகேன்றானுங்க. வா. என்னடா சொல்ற? ஆமாண்டி. நம்பிக்கை இல்லையா? மீறு. ஹலோ பத்தாரு சார், நான் தான் சரவணன் பேசுறேன். திரும்பவும் வேலைக்கு கூப்பிட்டீங்கன்னு மீனாட்சி கிட்ட சொல்றேன். அவன் நம்ப மாட்றா. ஒரே நிமிஷம் இருங்க, அவகிட்ட கொடுக்குறேன். பார்சாதி. நாம. ஹலோ. பரவாயில்ல சார், பரவாயில்ல. ஓகே சார், ஓகே. நான் பேசிட்டு சொல்றேன் சார். எப்படிரா? சரவணன் கைய வச்சா எல்லாம் ராங்கா தானே போகும். எப்படி ரைட் ஆச்சு? ஏய், எப்படிரா? ரொம்ப சிம்பிள் மீனாட்சி. இங்க சுவிட்ச் போட்டேன், அங்க லைட் எரியுது. புரியல. அப்பாவோட ஃப்ரெண்டு தானே அவரு. எங்க அப்பாவை இங்க விட்டு காய்ச்சின்னு காய்ச்சினேன். நான் இங்க இவரை காய்ச்சினதுல அப்பா அந்த எம்டிக்கு போனை போட்டு கட்டுன்னு கட்டிட்டு இருக்காரு. இங்க இருந்து நான் ஆபீஸ் போறேன்னு கிளம்பினேன்ல, நேரம் அந்த ஆபீஸுக்கு தான் போய் நின்னேன். ஒரு 10 நிமிஷம். மீனாட்சினா என்ன தெரியுமாடா உனக்கு? அதுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமாடா உனக்கு? அவ அறிவு என்னன்னு தெரியுமாடா உனக்கு? அவ அழகு என்னன்னு தெரியுமாடா உனக்குன்னு உண்டு இல்லைன்னு பண்ணிட்டேன். அவன் ஒரு கதறிட்டு அம்மா உடனே அமுச்சு வைங்கன்னு சொல்லிட்டான். ஏன்? காதல். நீ வேலைக்கு போலாம் போக கூடாது நான் உன்கிட்ட சண்டை போடுவேன், அது வேற. அதுக்காக அப்பாயின்மெண்ட் லெட்டரை கொடுத்துட்டு சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லுவானுங்களா? பிச்சு போடுவல பிச்சு. வா மீனாட்சி, முன் வச்ச கால பின் வைக்க வேணாம். போய் இன்னைக்கே வேலையில சேர்ந்துரு. அவ்வளோ நல்லவனா நீ? போ மீனாட்சி, நீ எத்தனை தடவை தான் இதே டைலாக் சொல்லுவ? போர் அடிது எனக்கு. வா போலாம். வேணாம். ஏன் என்னாச்சு? இந்த வேலை வேணாம். ஏய், வேற வேலை பாத்துக்கலாம். ஏன்டி? நிஜமாவே அக்கறையில தான் கேக்குறேன். ஏன்? இல்லடா, ஆரம்பத்திலேயே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. இனி சரி வராது. வேற வேலை பாத்துக்கலாம். நான் பாத்துறேன். பாத்துக்கூட. நிஜமாவா சொல்ற? ஆமாடா. நான் வேலை பார்த்துறோம் நம்பிக்கை இருக்கா உனக்கு? உன்னை நம்பி என் வாழ்க்கையே கொடுத்துருக்கேன். இந்த சின்ன விஷயத்துல உன்னை நம்பாம இருப்பேனா? என்னோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு உனக்கு தெரியும், என் மனநிலை என்னன்னு உனக்கு தெரியும். நிஜமாவே என்னோட திறமைக்கு சவாலா இருக்கிற மாதிரி
நான் எதையாவது சாதிச்சு காட்டுற மாதிரி ஒரு வேலை எனக்கு வேணும். சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். சரவணா, நான் பாத்துக்கிறேன் மீனாட்சி. எப்படிரா திடீர்னு இப்படி மாறிட்ட? உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்ற, அதை பண்ணி தர வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? புது புடவை கட்டிட்டு இப்படி வெளில போகாம நின்னா திட்டுவாங்க. யாரு? புடவை கடை ஓடறதா?